நான் எவ்வளவோ கேஸ் பார்த்துருக்கேன், ஆனால் திஸ் இஸ் த பெக்யூலியர் ஒன் அப்படின்னு. நானும் தங்கதுரை தான் நிறைய நடிச்சிருக்கேன் சேர்ந்து இந்த படத்தில். ஒவ்வொரு தடவும் என்னை பார்க்கும்போது அவர் அதான் சொன்னார். அவருக்கு இந்த முன்ன பின்ன சினிமா பற்றி தெரியாது, ப்ரொடக்ஷன் பற்றி எதுவுமே தெரியாது. ஹி வாண்டட் டு மேக் எ மூவி. இது வந்து ஒரு உண்மையான சம்பவம், நடந்த ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு படமாக வரணும். கண்டிப்பாக போகலாம் சார். ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு போகலாமான்ட்டு. யார் கூட சார்? நிறைய லொகேஷன்லாம் புது லொகேஷன்லாம் காமிச்சு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு, ஓ இங்கே இடம் வாங்கினா நல்லா டெவலப் ஆகும் போகுது அப்படின்ட்டு. ஐஸ்வர்யா ராஜேஷ் has always been one inspiration for me. பேரண்ட்ஸ்க்கு வந்து இது ஒரு ஐ ஓப்பனிங்காகவும் இருக்கும். I'm not going to tell the script because சின்ன வயசுலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும் போது நான் ஒரிஜினலாக போலீஸ் நினைச்சேன் சார். நம்ம நாட்டுக்காக ஏதாவது செய்யணும் அந்த மாதிரி எண்ணங்கள் வந்து உருவாக்குனது வந்து அர்ஜுன் சார் படங்கள் தான். அதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த 100 ஆண்டுக்கு ஒரு முறை பூக்கின்ற பூ படத்தில் யார் கூட நடிக்க போகிறோம் அப்படின்றது ஒரு விஷயமா கேள்விப்படும்போது நிஜமாவே ஃபர்ஸ்ட் ரொம்ப பயந்துட்டேன். ஆனால் இப்போ ஆச்சரியமா இருக்குது, 10 வருஷம் ரிவர்ஸில் போயிட்டீங்க. நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ப்ரெசன்ஸ் அப்படி இருக்குது சார். எப்படி சார் எவ்வளோ எனர்ஜியாக இருக்கீங்க? அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சார். தம்பி தங்கதுரை பேசும்போது இங்கே சொன்னார், அரசியல் பிரமுகர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு நம்மளை சொன்னார். டைரக்டரை பற்றி, தினேஷ் லட்சுமணனை பற்றி சொல்லணும். ரொம்ப கடின உழைப்பாளி. நிச்சயமாக அந்த படம் அவருக்கு ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கணும்னு நான் எல்லாமே கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த ப்ரொடியூசர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போது வந்து கும்பகோணத்தில் வந்து பூ வியாபாரி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நிச்சயமாக இதுக்கப்புறம் அவர் வந்து கோயம்பேடுலேயே வந்து பூ வியாபாரம் பண்ணணும் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம். இப்போ நான் ஸ்கூலில் படிக்கும்போது இங்கே வந்து சொன்னார், இப்போ 5 வருஷம் ஆயிடுச்சுன்னு. அர்ஜுன் சாரை வச்சு நீங்கள் படம் எடுத்தீங்கன்னா, நான் ஸ்கூலில் படிக்கும்போது சங்கர் குரு வந்து ஏவின் ஐஸ்வரியில் பார்த்தேன். அப்போ வந்து இன்றைக்கி வரைக்கும் அப்படியே தான் இருக்கேன். இன்றைக்கி எத்தனை வருஷம் ஆனாலும் அர்ஜுன் சாரை மட்டும் அப்படியே பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் ஐஸ்வர்யா ராஜேஷ் எல்லாம் ஒரு கதை ஓகே பண்ணணுன்னா ரொம்ப கஷ்டம். நிச்சயமாக இந்த கடையை வந்து அவ்வளோ பார்த்து தான் அர்ஜுன் சாருக்கும் அந்த பொறுப்பு ரொம்ப இருக்குது. நிச்சயமாக அவரோட பொறுப்பில் நிச்சயமாக கதையை கேட்டு ஐஸ்வர்யா ராஜேஷும் அவ்வளோ ஈஸியாக ஒத்துக்கிறாள் இல்லை. அதனால் இந்த டைரக்டருக்கு ஒரு நல்ல லைஃப்பும் வரணும். கேமராமேன் அபிமன்யு, மியூசிக் டைரக்டர் எல்லாருக்கும் இது முடிஞ்சு ஒரு பெரிய படமாகணும் அப்படின்ட்டு எல்லாமே இறைவனை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு முயற்சியையும் வெற்றிக்கு பின்னால் வரும் பிராங்க்ஸ்டர் ராகுல் இப்போது பிராங்க் ஸ்டார் ராகுல் ஆகியிருக்கிறார். இயக்குனர், நடிகர் என்பதில் இவரை அழைப்பதில் பெருமிதம் கொள்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் தினேஷ்ண்ணா. ஏன்னா நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க நான் பார்த்தேன். மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துடுறேன் சார். ஸோ இந்த படத்தில் நான் ஒரு காமெடி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு தினேஷன் நன்றி. அர்ஜுன் சார், 6 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் வீட்டுக்கு வந்திருந்தோம். நான் நந்தினி லேஅவுட்டில் மனு சாரோட ஒரு அசிஸ்டன்ட் பாய் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அப்போது உங்கள் டாக்டருக்கு வந்து நான் வந்து ஒரு சாங் பண்ணியிருந்தேன், சொல்லிவிடுவான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது நான் உங்களை பார்க்கும்போது அர்ஜுன் சார்லாம், இவர் தான் அர்ஜுன் சார், நம்ம ஜென்டில்மேன் அர்ஜுன் சார், அப்படி ஒரு ஆச்சரியமாக பார்த்தவங்கள உங்களோட நடிச்சிருக்குன்னு போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் டு மை சப்ஸ்கிரைபர்ஸ் தான். அதே மாதிரி தினேஷனா, இந்த வாய்ப்பு நீங்கள் எவ்வளோ போராடி கொடுத்தீங்க எனக்கு தெரியும். அருள் சார் உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ், ப்ரொடியூசர் சார். ஸோ என்கிட்ட தங்கதுரை ஃபோன் பாரு ப்ளீஸ். ஸோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் ஒரு கிராண்ட் ஃபாதர் இங்கே பயன்படுத்திக்கிறேன். என்னோடய படத்தை பற்றி கிராண்ட் ஃபாதரும் ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன். MS பாஸ்கரன் சார் வச்சு டைரக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மறக்காமல் அதை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ. இந்த படம் ஜெயிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். lot of love for the press people and first of all thanks director ku, producer ku and ellarum enakku vibe kudutha ellarkum romba nandri. And of course Aishwarya Rajesh has always been one inspiration for me as an actor also. avanga vandu romba versatile roles pannirukanga. avangaloda acting enakku romba pidikum starting from her first film. And Arjun sir, always we see him on screen and we'll be like, oh, very handsome, no? So always we have that feeling and he still இன்னமும் வந்து அவர் அந்த ஃபீலிங் வந்து எங்க எல்லாருக்கும் கொடுக்குறாரு. So it's such a pleasure to share screen space with you, sir.
அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த படத்தில் வந்து நான் ஒரு மதர் கேரக்டர் பண்ணியிருக்கேன். எனக்கு அம்மா தான் நமக்கு எல்லாமே இல்லையா. ஸோ படத்தில் வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. பட் இதில் என்ன முக்கியமாக எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, பேரண்ட்ஸ்க்கு வந்து இது ஒரு ஐ ஓப்பனிங்காகவும் இருக்கும். I'm not going to tell the script because சொல்ல எனக்கு அனுமதி கிடையாது. பட் ஸ்டில் ஐ திங்க் அஸ் அ பேரண்ட் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ காஷியஸாக நம்ம கிட்ஸை வந்து கவனித்து வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பாயிண்ட்ஸ்லாம் கூட இதில் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு லவ்லி மதராக எனக்கு இங்கே ப்ளே பண்ண கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரொம்ப ஒரு சூப்பராக பண்ணியிருக்காரு டைரக்டரு தினேஷ் சார். அவருடைய கடுமையான உழைப்பு, ஒரு பிரேமுமே பார்த்து பண்ணாரு. ஒரு லொக்கேஷன் தேடி கண்டுபிடிப்பாரு, லொக்கேஷன் எங்க இருக்குன்ட்டு. நமக்கே தெரியாத லொக்கேஷன்லாம் சென்னையில் காமிச்சார் அவரு. ஆக்சுவலி புதுசாக ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டிருக்காங்க, அந்த லொக்கேஷனோட காமிச்சார் அவரு. நம்ம இவிபி எதிரில் குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் கட்டிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய லொக்கேஷன்லாம் புது லொக்கேஷன்லாம் காமிச்சு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு, ஓ இங்கே இடம் வாங்கினா நல்லா டெவலப் ஆகும் பொழுது அப்படின்ட்டு. அந்த மாதிரி நல்ல ஒரு சூப்பராக நிறைய தேடி பண்ணியிருக்காரு இந்த படத்தில். எனக்கு ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ சார், தனேஷ் சார். அப்புறம் நம்ம ப்ரொடியூசர் சாருக்கும் ரொம்ப நன்றி சார், அருள்குமார் சார். அர்ஜுன் சார், நான் ஆக்சுவலி அர்ஜுன் சாரோட மிகப்பெரிய ரசிகன். நான் அவரோட எல்லா படமும் நிறைய படங்கள் பார்த்துருக்கேன். அவர் சின்ன வயசுலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும் போது நான் அவர் ஒரிஜினலாக போலீஸ் நினைச்சேன் சார். ஒரிஜினல் போலீஸ் போல என் ஃப்ரெண்டுலாம் அவரை பார்த்து போலீஸ் ஆனவங்களாம் இருக்காங்க. உண்மையிலேயே அந்த அளவுக்கு ஒரு அவரோட பிசிக் எல்லாமே அவர் படம்லாம் பார்த்தீங்கன்னா சுபாஷ், ஜெய்ஹிந்து, தாயின் மணிக்கொடி, சுதந்திரம், இந்த படம்லாம் பார்த்தா நம்மளுக்கு அப்படியே அந்த எனர்ஜி வரும், அந்த சுதந்திர நாட்டுப்பற்று வரும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஹீரோ அவரு. எனக்கு மனசுக்கு பிடிச்ச ரொம்ப ஹீரோ. சின்ன வயசு வரையும் நாங்கள் அவரை பற்றி பேசுவோம். டே அந்த ஜெய்ஹிந்த் படத்தில் அவர் மலை மேலே ஏறது அந்த கயிறை பிடிச்சி தூக்கி அடிப்பாரு, அப்படி நிறைய பேசி அவரை பற்றி நான் விவாதம் பண்ணியிருக்கேன் ஸ்கூலில். அந்த அளவுக்கு அவரோட ஃபேன் நான். அவர் படம் நிறைய படம் அவர் பார்க்காத படம் நான் பார்த்துருக்கேன். அண்ணனுக்கு ஜே, பிரதாப், நிறைய படங்கள் வருது. எல்லா படமும் பார்த்துட்டு நாங்கள் பேசுவோம். உண்மையிலே ஆமா, பிரதாப் டைரக்டர் பாத்தீங்களா சார்? அப்படி சொல்ல வர சார், நீங்க மறந்து போன படங்கள் கூட சொல்றேன் சார். சேவகன் அந்த மாதிரி நீங்க சப்போஸ் இப்போ உங்க மனசுல இருக்குமா தெரியாது சார், எனக்கு இருக்கு அந்த படங்கள்லாம் ஞாபகத்துல இருக்கு. ஸோ அந்த தேட்டர் வரைக்கும் நமக்கு அந்த தேட்டர்ல போய் நாங்கள் உட்காந்து பார்த்தது ஃபேமிலியோட. எங்க அப்பா அர்ஜுன் சாருக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன். அவரு எங்களை கூட்டு போயிடு, எந்த படத்தாலும் கூட்டு போயிடுவார் சார் எங்களை. ஸோ அந்த அளவுக்கு வந்து சாரை வந்து நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இப்போ அவர் படத்துல அவர் கூட நடிக்கும் போது ரொம்ப பெருமையா இருந்தது எனக்கு. நம்ம நாட்டுக்காக ஏதாவது செய்யணும் அந்த மாதிரி எண்ணங்கள் வந்து உருவாக்குனது வந்து அர்ஜுன் சார் படங்கள் தான். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அது மட்டும் சொல்ல முடியாது, அவர் ஆக்ஷன் கிங் மட்டும் இல்லை, சில இடத்துல ரியாக்ஷன் கிங்காகவும் பண்ணியிருக்காரு சார். இந்த 100 ஆண்டுக்கு ஒரு முறை பூக்கின்ற பூ அந்த சாங்லாம் வந்து இன்னைக்கு வரைக்கும் என் ஒய்ஃப்ல ரிங்டோனா வச்சிருக்காங்க சார். உண்மையிலே அந்த அளவுக்கு அவர் படங்கள் வந்து இப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னா ரிதம் படத்துல வந்து தீம் தன்னா அந்த சாங்லாம் வந்து தனித்தனியா லவ் பண்ணுவாரு. அப்படி எடுத்து அந்த சாங்லாம் வேற லெவலில் பண்ணியிருப்பாரு. அவ்வளோ சார் நான் வந்து சார் ஒரு ஃபேன் பாயா பேசிட்டு இருக்கேன் சார், நீங்க ஒத்துக்காதீங்க சார். ஸோ ஏன்னா எல்லாமே தாய் தந்தையோட பேர் தான் பச்சை குத்துவாங்க. தாயின் மணிக்கொடியே பச்சை குத்து நம்ம அர்ஜுன் சார் தான் சுதந்திர கொடியை பச்சை குத்திட்டு இருப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு நான் வந்து நிறைய வாட்ச் பண்ணியிருக்கேன், அவரை ரசிச்சிருக்கேன். ஸோ அவர் கூட நடிச்சதுல ரொம்ப ரொம்ப பெருமை சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ், அவங்க வந்து ஒரு வெர்சடைல் ஆக்டர். அவங்க ஒரு அவ்வளோ சூப்பராக பண்ணுவாங்க. அப்படியே நம்ம வீட்டு பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு வந்து படத்தில் நடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஷார்ட்டாக வந்து ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணுவாங்க. ரொம்ப பிடிக்கும். அவங்க கூட நடிச்சிருக்கேன். மொத்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே வந்துருக்காங்க. எல்லாருக்குமே வந்து என்னுடைய வணக்கங்கள், நன்றிகள். படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு படமாக வரணும். கண்டிப்பாக போகலாம் சார். ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு போகலாமான்ட்டு. யார் கூட சார்? ஓகே. ஸோ இந்த படத்தில் நடிச்சதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ ஸோ மச். படம் நல்லபடியாக வெற்றியடைய கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. இந்த படத்தில் வந்துட்டு ஒரு மதர் கேரக்டர் பண்ணியிருக்கேன். பட் அது வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கேரக்டர் இந்த படத்தோட ஸ்டோரிக்காக. அண்ட் ஆல்சோ ஒரு ஆக்டராக பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் வந்து எனக்கு வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஸோ ரியலி சார், ஐ வாண்ட் டு தேங்க் தினேஷ் சார் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கறதுக்கு. ஐ எம் ஸோ டச் தட் திஸ் வாஸ் கிவன் டு மீ. அண்ட் டு ஆல் மை co-actors, starting from Praveen, அவர் வந்து என்னோட சன் கேரக்டராக பண்ணியிருந்தாரு. அண்ட் he was a brilliant actor. Just waiting to see. I'm hoping that this gives you that reach. And I have prankster Rahul
அபிராமி இவங்க கூட எல்லாரும் என்னோட காம்பினேஷன்ஸ் இருந்து அண்ட் அனிகா ஹூ ஸோ பியூட்டிஃபுல்லி enacted. நீங்கள் பார்ப்பீங்க அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு. டெஃபினெட்லி noteworthy for an award, I believe. Thangadurai sir and so many other artists over here. Arjun sir, I mean, I'm talking about you and Aishwarya at the end, but நீங்கள் எப்போவுமே எங்களுக்கு வந்து ரொம்பவே பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கீங்க. ஜென்டில்மேனில் பார்த்த அர்ஜுன் and your variations, sir, what kind of variations you give in your acting. When you did Kadal, when you did Kurdi Punal, all those movies really stick in my mind. And Aishwarya ji, you know, when I saw Kaka Muttai, that's the first time I noted you. And I could not believe என்ன மாதிரி ஒரு நேச்சுரல் ஆக்டிங் அவங்க டெலிவர் பண்ணியிருக்காங்க. I've been noting all your films and I'm such a big fan. You know, thank you for inspiring all of us, for both of you. Thank you everybody. இது வந்து ஒரு சூப்பரான ஃபில்ம். இட்ஸ் வெரி தாட் ப்ரோவோக்கிங் அண்ட் நம்ம சமூகத்துக்கு ரொம்ப ஒரு முக்கியமான தீம். ஸோ கண்டிப்பாக இந்த ஃபில்மை சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் இதை ஜெயிக்க வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். அந்த படம் எனக்கு எப்படி கிடச்சிதுன்னா, நான் சில நேரங்களில் சில மனிதர்கள்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஜெகன் பாலாஜின்னு ஒருத்தர் இருந்தார், லைன்மேன் படத்தோட ஹீரோ. ஸோ அவர் மூலியமாக தான் எனக்கு டேரக்டரே வந்து இன்ட்ரடியூஸ் ஆனார். ஸோ அதுக்கப்புறமா வந்து லுக் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் படத்தில் யார் கூட நடிக்க போகிறோம் அப்படின்றது ஒரு விஷயமா கேள்விப்படும்போது நிஜமாகவே ஃபஸ்ட்டு ரொம்ப பயந்துட்டேன். ஏன்னா அர்ஜுன் சாராக இருக்கட்டும், ஐஸ்வர்யா ராஜேஷ் மேமாக இருக்கட்டும், அவங்க ரொம்பவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆர்டிஸ்ட் 2 பேருமே. ஆனால் படத்துக்குள்ளே போனதுக்கப்புறமா வந்து அவங்களோட நடித்தது அவ்வளோ கம்ஃபர்டபுளாகவும் அவ்வளோ சந்தோஷமாகவும் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்டு நெக்ஸ்ட் வந்து என்னை ட்ரஸ்ட் பண்ணி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்த ப்ரொடியூசர் சார் ஜிஎஸ் அருள்குமாருக்கும் அண்டு டைரக்டர் தினேஷ், அவங்க 2 பேருக்குமே ரொம்ப நன்றி சார். இப்போ வரிசையாக ஒரு சில படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து எனக்கு 4 லாங்குவேஜில் அட் அ டைம் ரிலீஸ் ஆகிற படம் இந்த படம் தான். ஸோ அது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. கம்மிங் 21st இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். ஆஸ் யூஷுவல் உங்கள் எல்லாரோடைய சப்போர்ட்டும் இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியம். தேங்க்யூ. ஊடகங்களுக்கு பெரிய வணக்கம். உங்கள் சப்போர்ட் தான் சார் இந்த படத்தை தூக்கி நிறுத்தணும் சார். நான் படம் பார்த்துட்டேன். படம் அர்ஜுன் சார் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க சார். படம் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப டீசெண்டான மூவி. நான் சக்ஸஸ் பண்ண நிறைய பேசுகிறேன் சார். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சார். தேங்க்யூ சார். சார் இந்த படத்தை எனக்கு சவுத் இந்தியா டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்த நம்மளோட தயாரிப்பு அருள்குமார் சார் நன்றி, நிறைய தினேஷ் சார் நன்றி. என்னை வச்சு நம்பிக்கை வச்சு கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக நல்லபடியாக ஒரு சேர்ப்பேன். டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம டைரக்டர் SR பிரபாகர் சார் பேசினார். நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் தயாரிப்பாளர் கணக்கெல்லாம் சரியாக கொடுத்துல பொருள் காசு போகிறான்னு. இந்த ப்ரொடியூசருக்கு மிகப்பெரிய லெவலில் லாபம் கிடைக்கும் சார். நீங்கள் பாருங்கள் சார். சக்ஸஸ் மேல் மீட் பண்ண. தேங்க்யூ சார். தம்பி தங்கதுரை பேசும்போது இங்க சொன்னாரு, அரசியல் பிரமுகர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு நம்மள சொன்னாரு. இல்ல நீ நிறைய பேசிட்ட, பேச விடுக்குறாரு. உண்மையிலேயே அரசியல் பிரமுகர்களா நாங்க இங்க வரல. இங்க தம்பிகள்லாம் ஜெயிக்கணும்னு ஆசையோடு ஒரு அண்ணன்களாக தான் இங்க வந்திருக்கிறோம். உங்களை அத்தனை பேரும் நீங்க ஜெயிக்கணும், அதை நாங்க பார்க்கணும். வருடந்தோறும் 52 வெள்ளிக்கிழமைகள் வருகின்றன. 52 வெள்ளிக்கிழமையில எனக்கு ஒரு வெள்ளிக்கிழமை வந்துடாதான் நான் ஜெயிச்சிட மாட்டேனா, என் அப்பா அம்மா பாத்திர மாட்டாங்களா, என் பொண்டாட்டி புள்ள பாத்திராதா என்ற நம்பிக்கையோடு கண்ணறைய கனவுகளோடு ஓடி திரியும் சாலிகிராமத்து கனவு தொழிற்சாலை குழந்தைகளில் உருவம்தான் தினேஷ் லட்சுமணன். அவர் கதை சொல்ல சொல்ல அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். நானும் அண்ணன் மணியரசு அண்ணனும் அண்ணன் அஜயன் பாலானவும் ஒரே மேடையில் இருக்கக்கூடிய வாய்ப்பை பார்த்து சில பேர் வியந்திருப்பீங்க. அதற்கு காரணம் தினேஷ் லட்சுமணன் தான். அதே மாதிரி இப்படி ஒரு அறிமுக இயக்குனருக்கு அவர் வந்து சுயம்பு, பெரிய இயக்குனர்கள்ட்ட எல்லாம் தம்பி வேலை பார்த்ததுல தன்னைத்தானே அப்படி செதுக்கி வந்தவன். அவர் சொன்ன கதையை நம்பி இத்தனை பெரிய ஒரு முடிவை எடுத்த தேசப்பற்ற மிக்க நடிகர் மிஸ்டர் அர்ஜுன் சார். தேங்க்யூ சோ மச் சார். காலையில தம்பி நான் விசாரிச்சேன், என்னடா எல்லாம் வந்துருவாங்களா அப்படின்னு கேட்டப்ப நான் கேட்ட ஒரு வார்த்தை, நீ புது படம் ஃபர்ஸ்ட் டைரக்டர் அர்ஜுன் சார் வருவாரான்னு கேட்டப்ப வந்தா சந்தோஷப்படுவானே சார், கொஞ்சம் பிஸியா தான் இருக்காரு அப்படின்னாரு. உண்மையிலே எனக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது. அவருக்காக வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். அவரை பத்தி நிறைய நீயே ஒரு கோனார் நோட்ஸ் போற அளவுக்கு பேசிட்ட. நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிகைக்குன்னு போட்டப்பட்ட எந்த வட்டத்துக்குள்ளும் அடங்காமல் சிறகடித்து பறக்கக்கூடிய ஒரு சுதந்திர பறவையா தான் அவங்கள பாக்குறேன். அவங்களுடைய உழைப்பு ரொம்ப பெருசு. அதுக்கு மேல சொன்னா கதையை ஏன் சொன்னீங்கன்னு அவர் கோச்சுக்குவாரு. நான் ரொம்ப வியந்தது இந்த படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்த பேபி அனிகா. அவங்களுக்கு ஒரு அரங்கம் நிறைந்த பாராட்ட தந்தாகணும். பிரவீனுடைய அம்மாவை நடிச்சவங்க எல்லாருமே நம்ம தம்பி ராகுல் பிராங்ஸ்டர் நல்லா தொழில் கத்துக்கிட்ட, வந்த உடனே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி இந்த படம் ஜெயிக்கணும். தீயவர் குலை நடுங்கன்னு பேர் வச்சாரு பாருங்க. உண்மையிலேயே வன்முறை செய்யறவங்க,
ரவுடிஸ் அவங்களாம் செஞ்சுட்டு தைரியமா போயிடுறாங்க. ஆனா மக்கள் வந்து நம்ம வந்து அஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி இருக்கக்கூடாது. தப்பு செய்யறவங்க தான் இனி அஞ்சணும். இதை போன்ற படைப்புகள், படங்கள் பாடங்களாக மாறணும். தீயவர்கள் மட்டும் கொலை நடுங்கணும். குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பான உலகத்தை நாம் உருவாக்கணும். இந்த படம் வெற்றி பெறுவதற்கு தயாரிப்பாளர் தொடங்கி அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களையும் சொல்லி, டைரக்டர் இல்லாம கூட ஒரு சீன் ஒரு ஷாட் நம்ம எடுத்துடலாம். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இல்லாம ஒரு ஷாட் கூட எடுக்க முடியாது. இந்த துணை இயக்குநர்கள், அசிஸ்டன்ட் கேமராமேன்ஸ் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி பாராட்டு சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. இந்த படம் வந்து இது நான் டைரக்டரோட பெர்மிஷன் கேட்டு சொல்லலாம் அப்படின்னு சொன்னார். இது வந்து ஒரு உண்மையான சம்பவம், நடந்த ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ஃபஸ்ட்டு அவர் சொல்லும் போது நிஜமாலே எனக்கு நடுங்கிருச்சு. அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட், நம்ம ஊரில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் தான் வந்து இந்த கதையை வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து நீங்கள் நாளைக்கு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இது என்ன இன்சிடெண்ட்னு. சில பேர் கொஞ்சம் கெஸ் கூட பண்ணியிருக்கலாம். ஸோ ஒரு உண்மையான கதைகள் சொல்லும்போது ஐ திங்க் அது ஆடியன்ஸ்னால பயங்கரமாக கனெக்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அறம்னு ஒரு படம் நயன்தாரா மேம் நடிச்சிருந்தாங்க. அப்புறம் காப்பே ரணசிங்கம் நான் நடிச்சிருந்தேன் விஜய் சேதுபதி சாரோட. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு உண்மையான கதைகள். எப்போ வந்து பிக் ஸ்க்ரீனில் சொல்லும்போது இட் மேக்ஸ் அ ஹியூஜ் இம்பேக்ட் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் வந்து நடக்குது அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியாது. அண்ட் இட் வில் ஆல்சோ கிரியேட் ஒரு சோஷியல் அவேர்னஸ். அண்ட் இது மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கான நிறைய சேஞ்சஸும் வந்து நடக்கும். ஸோ இந்த மாதிரி உண்மை கதை எடுத்து பண்ணதுக்கு தினேஷ்க்கு ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய கைத்தட்டல். பிகாஸ் இன்னைக்கு இருக்கிற சினிமாவில் கமர்ஷியல் சினிமா பண்ணணும், நிறைய அஃப்கோர்ஸ் கமர்ஷியல் சினிமா பண்ணணும். அண்ட் தட் இஸ் வாட் வி ஆல் வாண்ட், என்டர்டெயின்மெண்ட் எண்ட் ஆஃப் த டே. பட் ஒரு என்டர்டெய்னிங்காக எமோஷ்னலாக ஒரு கதை சொல்லணும் அப்படின்னு நினச்சதுக்கு அந்த தாட்டுக்கு வந்து அதனால தான் எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கதை வந்து வெளில நிறைய பேருக்கு சொல்லணும், தெரியணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ தட்ஸ் த ரீசன் ஐ சூஸ் த ஸ்கிரிப்ட். அண்ட் இட்ஸ் வெரி வெரி க்ளோஸ் டு மீ. எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் நடித்தேன். அண்ட் இதில் வந்து ஸ்பெஷல் மென்ஷன் டு த லிட்டில் ஒன், கொஞ்சம் வளர்ந்துட்டாவ, அனாமிகா, அனிகா பிரில்லியன்ட், ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா. இட்ஸ் நாட் லைக் அ ரெகுலர் பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக you'll remember her. And next லாஸ்ட்டாக பேசி முடிச்சிடுறேன். தேங்க்ஸ் டு அர்ஜுன் சார். எல்லாருமே ஜென்டில்மேன்லேருந்து பார்த்துருக்கோம், நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். ரியலி he is a gentleman. He is such a nice gentleman that everyone would like to have a friend like you, sir. And இந்த படத்துக்கு sir is the hero of the film. Sir, நான் வந்து சும்மா ஒரு சப்போர்ட்டிங் ரோல் தான் சொல்லுவேன். பட் சார் இஸ் த ஹீரோ ஆஃப் த ஃபிலிம் அண்ட் இட்ஸ் டன் அ பிரில்லியன்ட் ஜாப் அண்ட் யூ கைஸ் வில் லவ் இட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே தேங்க்ஸ். அண்ட் 21st இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது முக்கியமாக ப்ரெஸ் அண்ட் மீடியா சப்போர்ட் தான் வேணும். பிகாஸ் இட்ஸ் அ ஸ்மால் ஃபிலிம் பட் யூ கைஸ் கேன் மேக் இட் பிக். உங்களால் மட்டும்தான் இந்த படம் பெருசாக ரீச் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தீயவர் கொலை நடுங்க அறிமுக இயக்குனர் தினேஷ் லக்ஷ்மணன் அவர்களை பேச அழைக்கிறோம். இந்த நாள் வந்து என்னோட 15 வருஷம் இயக்கம் தவம் எல்லாமே சொல்லலாம். எல்லாருக்குமே இருக்கிறதான், புது டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே இருக்கிறதான். பட் எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஒன்று நிறையா டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். நிறையா டைம் விட்டு ஓடிடலான்னு தோணும் போதெல்லாம் அந்த பெயின் தான். நம்ம என்னவா வந்தோம், இங்கே என்னவா இருக்கிறோம், என்னவா போகிறோன்னு ஒன்று இருக்குல்ல, அதை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணாமான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அதை தேடி தான் ஓடிக்கிட்டே இருந்தேன். ஃபைனலாக இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 3 பேருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். அது முதல்ல எங்கள் அம்மா அப்பா. ஏன்னா நான் பெரிய பணக்கார வீட்டு பையன்லாம் இதெல்லாம் கிடையாது. நான் கும்பகோணத்தில் ஒரு ரொம்ப மிடில் கிளாஸான, பிறக்கும் போதும் லோயர் மிடில் கிளாஸான ஒரு குடிசை வீட்டில் பிறந்த ஒரு பையன் தான் நான். ஸோ என்ன மாதிரி பையனுக்கெலாம் வந்து சினிமானா அவர் வளர்ந்ததுக்கப்புறம் பையன் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. பட் நான் வந்து ஒரு 17 வயசுலேயே இங்கே சென்னைக்கு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் இன்னைய வரைக்கும் எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு எங்கள் அம்மா எதுவுமே கேட்டதே இல்லை. மெயினாக எனக்கு சினிமா ஆசை வந்ததே எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பா வந்து நான் சின்ன வயசுலேருந்து நிறையா சொல்லுவார், இவர் இந்த படம் டைரக்டர், இவர் இந்த படம் டைரக்டர், அவருன்னு. சிவாஜி சார் வீட்டு வாசலில் நான் அவ்வளோ தூரம் நின்றுருக்கேன்,
நான் வைரமுத்து சார் வீட்டில் நின்று வாய்ப்பு கேட்டிருக்கேன் அப்படின்னா எங்கள் அப்பா நிறையா சொல்லும் போதெல்லாம் அவர் தான் எனக்குள்ளேயே சினிமாவை எனக்குள்ளேயே தாக்கத்தை க்ரியேட் பண்ணிகிட்டே இருந்தார். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எனக்கு முடிவே ஆயிடுச்சு, சினிமா தான் வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்துட்டு இங்கே ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லாருமே கஷ்டப்படுற மாதிரி தான் நம்மளும் ட்ராவல் பண்ணி போராடி கஷ்டப்பட்டோம். ஸோ அந்த ஸ்பேஸ் கொடுத்த எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன், ரொம்ப நன்றி. ரெண்டாவது ஒரு ப்ரொடியூசர், எங்கள் அண்ணன், அவர் என்னை பற்றி பேசலை, பதட்டத்தில் விட்டாருன்னு நினைக்கிறேன், இல்லை காண்டில் விட்டாரான்னு தெரில. சும்மா இருந்த நான் பாட்டுக்கு போகலை, வியாபாரம் பண்ண என்னை கோத்து விட்டியடான்னு. பட் ஆனால் அவர் ஊரில் எப்படின்னா ஒரு சண்டைக்கோழி செல்ல இந்த ராஜ்கரன் சார் மாதிரி தான். அவர் நடந்து போனார்னா ஊரில் ஒரு 10 பேர் போவாங்க. நான்லாம் கை கட்டி நின்று பார்த்துருக்கேன். அவருக்கு அவ்வளோ ஊரில் மரியாதை. எங்கள் ஊரில் போய் இறங்கி அவர் பேர் கேட்டால் எல்லாருமே சொல்லுவாங்க, அவர் கடையிலே போய் விட்டுருவாங்க. அவருக்கு 2 சின்ன படம் ஆக்சுவலாக இருக்கும்போது 2 படம் பண்ணியிருந்தார். அப்போல்லாம் நான் அவர் கூட ட்ராவல் ஆகலை. 2 படமே அவருக்கு சரியாக போகலன்னொன்னே எனக்கு அந்த 2வது படத்தில் நான் சின்னதாக ட்ராவல் பண்ணிட்டுருந்தேன். நான் தான் அந்த படத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டேன். ஆக்சுவலாக அது ஒரு சூழ்நிலை நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டேன். அதுவும் சரியாக போகல. பட் அந்த டைமில் எனக்கு சொன்ன ஒரு சின்ன வார்த்தை தான், நான் உனக்கு ஒரு படம் கொடுப்பேன்டா, நான் உன்னை டேரக்டர் ஆக்குறேன்டா அப்படின்னாரு. அது சொன்ன வார்த்தையை அவர் செஞ்சார். லாக்டவுனில் போச்சு, எல்லாருமே அவரை நம்பாத விட்டுருவாருன்னாங்க. எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துகிட்டே இருந்துச்சு, சரி கண்டிப்பாக பண்ணுவார்னு. பட் எனக்கு நம்பிக்கை விட அவர் என் மேலே வச்ச நம்பிக்கை ஜாஸ்தி. ஏன்னா அவர் லைஃப் டைமில் சம்பாதிச்ச ஒரு பணத்தை யாரோ ஒருத்தவனுக்கு நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அது என்னை நம்பி இன்வெஸ்ட் பண்ணார். எல்லோரும் இங்கே இண்டஸ்ட்ரியில் இங்கே எல்லோரும் சொல்கிறாங்க இந்த படம் லேட்லாம் கிடையாது. இது என்னென்னா இந்த ப்ராசஸே அப்படி தான் இருக்குது. ஆக்சுவலாக இது எனக்குன்னு இல்லை, வர புது டேரக்டர் எல்லாருக்குமே அந்த ப்ராசஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அதை ஒவ்வொரு விஷயங்கள்லாம் நம்ம கோர்த்து அழகு சேர்க்க அதுக்கு நான் அவர்கிட்ட சொல்லி புரிய வைக்க எந்த ஒரு இடத்துலையும் அவர் பின்வாங்கினதே கிடையாது. ஈவன் தோ நான் இன்றைக்கி ஒரு நாள் பட்ஜெட் கொடுத்தா கூட அது என்ன பட்ஜெட்லாம் பார்க்க மாட்டார். நான் இத்தனை கேமரா சொல்கிறேன், இத்தனை லைட்ஸ் எதுவுமே கேட்க மாட்டார். அவர் உனக்கு என்ன தோணுதோ பண்ணுன்னு தான் விட்டுருக்காரு. ஒரு 47 நாள் இந்த படம் எடுத்தோம். பட் ஆனால் அந்த 47 நாள் தான் சொன்னால தீவிர கொலை நடுகன்னு பேர் வச்சோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் என் கொலையும் ப்ரொடியூசர் கொலையும் தான் நடிக்கிட்டே இருந்துச்சு. அந்த அளவுக்கு உண்மையிலே வச்சு செஞ்சிட்டாங்க. பட் 2வது டே அதுக்கு சந்தோஷமாக தான் இருந்துச்சு. எனக்கு ஒரு நம்பிக்கை, யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், இந்த படம் கண்டிப்பாக ஒரு நாள் ஸ்க்ரீனில் வரும், என் கனவு பழிக்கும்னு நான் நம்பிகிட்டே இருந்தேன். அது இந்த நாளானதுக்கு ரொம்ப சந்தோஷம். கொட்டு போட்டாலும் மோதிர கையில் கொட்டு பண்ணுமாங்க. சார் ஏற்கனவே பெரிய மோதிரம் தான் போட்டிருப்பாரு. டெய்லியும் காலையில் ஷூட்டிங் ஸ்பாட்டு போனேன்னா நானும் என் ரைட்டரும் தான் உள்ளே போவோம். சொல்ல மறந்துட்டேன், டெக்னீஷியனில் என் ரைட்ரு நவனி, அவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த படம் நீங்கள் டைலாக்ஸ் பாருங்கள், எல்லா இடத்துலையும் என் கூட பேக் போனால் இந்த படத்தில் என் கூட உறுதுணையாக இருந்தது அவரும் ஒருத்தர். அவருக்கும் ரொம்ப 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 நன்றி. அதனால் டெய்லியும் காலைல ஸ்பாட்டுக்கு போகும்போதும் கேமராமேன்ஸ் எல்லாம் எல்லாருமே பார்ப்பாங்க, எத்தனை பேப்பரோட போகிறேன், திரும்ப வரும்போது எத்தனை பேப்பரோட வரேன்னு. தலைவா எனக்கு 2 பேப்பர், நீ 3 பேப்பர் அப்படின்னு தான் காட்டுவேன். 10 பட்டன் அடிப்பார், 10 பட்டன் போடுவேன். அதுக்கு நான் சொல்லுவேன், ஐயோ இதெல்லாம் அடிக்கக்கூடாதுயா, நீ சொல்லியா சாப்பிட்ட அப்படிம்பேன். எனக்கு ஒருத்தர் சண்டை போடுவார். திடீர்னு சார் என்ன பண்ணுவார்னா, நான் என்ன பேசலாம் கடுப்பாக அவனை வெளில போக சொல்லி நீ மட்டும் உட்காருன்றுவார். நான் மெசேஜ் பண்ணேன், எனக்கு ஐயோ இந்த டேரக்ட்லாம் எனக்கு முக்கியம், எல்லாம் கட் பண்ணிடாத, அவர்கிட்ட பேச வாங்கிடு அப்படின்லாம் சொல்லி வாங்கியிருக்கேன். பட் ஃபைனலாக அது சார் ஏன் சொன்னாங்கன்றது எனக்கு ஃபைனல் படம் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு. அதுதான் அவங்களோட சாரோட எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா சாரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு நான் ரொம்ப கற்றுக்குட்டி தான். பட் அவ்வளோ படத்தை நான் சொன்னல, நான் ஒரு கேரக்டராக அப்படி எழுதி பார்த்துருப்பேன். பட் ஸ்க்ரீனில் ஒரு பார்க்கும்போதும் என்னடா இப்படியே இருக்குது வருமா எனக்கு என்னன்னா ஒரு சீனை நான் காம்ப்ரமைஸ் பண்ணுற அளவுக்கும் நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். பட் காம்ப்ரமைஸும் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு படம் தெரியும், பட்ஜெட் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறையா இருக்குது, இந்த நாளுக்குள்ளே இவ்வளோ எடுத்தாகணும்னு. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டோம். பட் அதெல்லாம் எனக்கு அப்போ தெரியல. பட் ஸ்க்ரீனில் பார்க்கும்போதும் நானே விழுந்துட்டேன். நிறையா டைம் எடிட் லேபில் நான் பார்த்துட்டே இருந்திருக்கேன், இந்த சீனை நம்ம இப்படியே நினச்சோம், இப்படி வந்திருக்குன்னு. ஸோ அந்த அளவுக்கு சாரோட எஃபோர்ட் அவ்வளோ இந்த படத்தில் இருந்துச்சு. ஆக்ஷன் கிங், தென்னிந்தியாவின் ஜாக்கி சான். வெற்றி தோல்வி இரண்டிலும் புன்னகை மாறாத மனிதர் இவர். ஆஞ்சநேயருக்கு முன் பணிந்து நிற்பார், எதிரிகள் முன் துணிந்து அடிப்பார். இவருக்கு முன் வெறும் வயது எண்ணிக்கை மட்டுமல்ல, ஆரோக்கியம் கடவுளின் காணிக்கை. அப்போதும் இப்போதும் தமிழ் சினிமாவில் ஆச்சரியம், அதிசயம், ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களை பேச அழைக்கிறோம். தீவிர கொலை நடுங்க
இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் எனக்கு. எனக்கு ஒவ்வொரு படமும் முதல் படம் மாதிரி தான். அண்ட் இதில் நம்ம ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டாக் அபவுட் நம்ம ப்ரொடியூசர் அருள். ஓகே ஓகே, மிஸ்டர் அருள் கும்பகோணம். அவர் பேசும்போது சொன்னார், நான் பூ வித்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் பூ வித்துட்டு இருந்தாலும் அவருடைய பண்பாடை நீங்கள் பார்த்தீங்களா? எத்தனை பேருக்கு இங்கே ஒரு ஷால் போட்டு அந்த மரியாதை பண்ணது. அண்டு சினிமாவில் இருக்கிற அந்த ஒரு லவ்னால தான் அவர் வந்து இந்த சினிமா பண்ணுறாரு. ஒவ்வொரு தடவை என்னை பார்க்கும்போது அவர் அதான் சொன்னார். அவருக்கு இந்த முன்ன பின்ன சினிமா பற்றி தெரியாது, ப்ரொடக்ஷன் பற்றி எதுவுமே தெரியாது. ஹி வாண்டட் டு மேக் எ மூவி. ஸோ அவருக்கு நிச்சயமாக இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அமையணும்னு அந்த கடவுள் வேண்டிக்கிறேன். அண்ட் இந்த படத்தினுடைய டைரக்டர் நம்ம தினேஷ். நான் எப்போவும் நிறைய படம் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு படம் எல்லா டைரக்டர்ஸுக்கும் முதல் படம். நிறைய டைரக்டர்ஸுக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஜென்டில்மேன் கூட அந்த ஒன்று. ஏன்னா அது என்னுடைய செல்ஃபிஷ்னஸ். ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது ஃபுல் ஒரு எனர்ஜியோட அந்த படம் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு இது. ஸோ அதே மாதிரி தான் தினேஷ் என்னை பற்றி பேசும்போது குட்டி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அவர் பாராட்டினாரா திட்டினாரா என்ன தெரியாது. ஆனால் உண்மையிலே ரொம்ப டிஸ்கஷன் நிறைய பண்ணோம். நிச்சயமாக அந்த நேரத்துலலாம் அவருக்கு எம்எல் கோவம் வந்திருக்கும் எனக்கு தெரியும். பட் என்ன பண்ணாலும் இது வந்து ஃபார் த டோட்டாலிட்டி ஆஃப் த பிக்சர். நாளைக்கு மக்கள் ஒரு நல்ல படம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். ஒரு டீமாக இந்த படம் நம்ம ஒர்க் பண்ணோம். நிச்சயமாக அவர் சொல்லிட்டு இருந்தார் அவருடைய ஃபாதர் மதர்ன்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சது இது. அவங்க அப்பா அம்மா முதல்ல அவர் தேங்க் பண்ண விஷயமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நிச்சயமாக உங்கள் ஃபாதர் மதர் பெருமைப்படக்கூடிய ஒரு அளவுக்கு நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க 100%. அண்ட் காட் பிளஸ் யூ வித் ஆல் தட் இஸ் பெஸ்ட். அண்ட் இந்த படத்தில் ஒரு டைலாக் ஒன்று இருக்கு இல்லையா? ஓப்பனிங் என்ன டைலாகு? ஆமாம், நான் எவ்வளவோ கேஸ் பார்த்துருக்கேன், ஆனால் திஸ் இஸ் த பெக்யூலியர் ஒன் அப்படின்னு. நானும் நிறைய படம் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப பெக்யூலியர் படம். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் இதில் எனக்கு. இதில் 3 ஹீரோஸ். எல்லோரும் ஒன்று சொன்னாங்க. ஒருத்தர் ஒரு ஹீரோன்னாங்க, இன்னொருத்தர் இன்னொரு ஹீரோன்னாங்க. இதில் 3 ஹீரோஸ். பிரவீன் அவர் கூட ஹீரோவாக பண்ணுறாரு. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் அப்படின்னா அவங்க அப்பா பேர் ராஜேஷ். அவங்க அப்பா கூட நாங்கள் 4-5 படம் சேர்ந்து பண்ணியிருக்கோம் தெலுங்கு படத்தில். மிகப்பெரிய நடிகர். சின்ன வயசில் அவர் தவறிட்டார். எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அண்ட் ஐஸ்வர்யா, ஷி இஸ் அ வெரி வெரி டெடிக்கேட்டட் ஆக்ட்ரஸ். அதுக்கப்புறம் அவங்களுடைய தமிழ் படங்கள் நான் நிறைய இவங்க எல்லாம் சாரால் சொல்லும்போது அப்போ தான் புரிஞ்சுது, ஐ நீட் டு சி தோஸ் பிக்சர்ஸ். இப்போது ரீசெண்டாக ஒரு தெலுங்கு படம் பண்ணாங்க. அந்த படம் 300 கோடி கலெக்ட் பண்ணிருக்கு. ஐஸ்வர்யா பண்ண படம் 300 crores. ஸோ ஷி இஸ் அ ஃபென்டாஸ்டிக் பர்சன், ஹியூமன் பீயிங். அண்ட் ஐ விஷ் ஹர் ஆல் த இஸ் பெஸ்ட். அண்ட் இந்த படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுங்க, இவர் தான் ரொம்ப என் கூட ஜாஸ்தி காம்பினேஷனு. தங்கதுரை, எப்போ பார்த்தாலும் யார் என் கூட இருந்தால் தங்கதுரை. நானும் தங்கதுரை தான் நிறைய நடிச்சிருக்கேன் சேர்ந்து இந்த படத்தில். அண்டு இங்கே மேடையில் இருக்கிறவங்க எல்லாரும் ஆல்மோஸ்ட் சினிமா பார்த்துருக்காங்க இல்லை சார்? நீங்களாம் பார்த்துருக்கீங்க. எனக்கு தான் காட்டல, நானும் இன்னும் படம் பார்க்கல, ஒரு டப்பிங்கில் பார்த்ததா. பட் யூனோ 100% will be very very nice. And all the best. நிச்சயமாக உங்களுடைய ஆசீர்வாதம், ஒரு அன்பு இந்த படத்து மேலே இப்போ இருக்கணும்.
எல்லாரும் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஃபுல்லு ஜோஷில் இந்த படம் பண்ணியிருக்காங்க. ப்ளீஸ் சப்போர்ட். இந்த படம் வெற்றி அடையணும். ஐ ப்ரே காட். ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ். ஜெய் ஹிந்த். வீடியோ ஓகேவாப்பா?